வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன். அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த மே தினம் உழைப்பினுடைய மேன்மையையும் அதனுடைய பெருமையையும் ஒவ்வொரு மனிதருக்கும் எடுத்து கூறுவது இந்த மே தினத்தினுடைய சிறப்பாகும். இந்த உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா இது பல மனிதர்களுடைய உழைப்பினால் கட்டமைக்கப்பட்டதாகும். அது அறிவின் ஆற்றலினாலோ அல்லது உடல் உழைப்பினாலோ கட்டமைக்கப்பட்டது. உதாரணத்திற்கு ஒரு தேன்கூடு பார்க்குறோம். அந்த தேன்கூடு பல தேனீக்களின் உழைப்பினால் கட்டப்பட்டு அந்த இனிமையான தேன் சேகரிக்கப்படுகிறது. அதேபோல் மனிதர்கள் இந்த உலகில் வாழ்வதற்கு பல மனிதர்களுடைய உழைப்பு தேவைப்படுகிறது. இதில் நோயாளிகள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், முதியவர்கள் இருப்பார்கள். அவர்களையெல்லாம் பார்த்து கொள்வதற்கு உழைப்பாளிகள், இளைஞர்கள் உழைத்து அவர்களையும் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் உழைப்பு சிறந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேலை செய்கிறதுக்கு வருவாங்க, நம்ம நிறுவனத்திலையும் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. நம்ம நிறுவனத்திலேயோ வேலை செய்கிறவங்கள நம்ம மதிப்போடும் மரியாதையோடும் நடத்தும் பொழுது அவங்களுக்கு மன நிறைவாக வேலை செய்வாங்க. அவங்களுடைய உணர்வுகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய தொழில் மேன்மை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நம்முடைய தொழில் லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி வெளியிலேயோ காய்கறி எடுத்துட்டு வராங்க இல்லையா, அவங்க கிட்ட இல்லை தெருவோர கடைகள் அல்லது கடை வீதிகளில் நம்ம போயிட்டு பேரம் பேசுவோம். இந்த காய்கறியை இவ்வளோ விலைக்கு எனக்கு கொடு, அவர் சொல்கின்ற விலையை விட குறைவாக எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்போம். இதே பேரத்தை நாம் வேறு இடத்தில் பிரயோகிக்க முடியுமா? யோசிக்கணும். ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வராங்க காய்கறியை. அதுக்கு செய்கூலி சேதாரம் போடுவது கிடையாது. அந்த செய்கூலி சேதாரம் போட்டால் நாம் உண்ணும் உணவை வாங்க முடியுமா? அந்த செய்கூலி சேதாரம் போடுற இடத்துல நாம் எதுவும் பேசாமல் அந்த உலோகத்தை வாங்கி வருகிறோம். அதனால் நாம் உழைப்புக்கு மதிப்பும் மரியாதையும் தர வேண்டும். உழைப்பவர்களை மனிதர்களாக நடத்த வேண்டும். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை ஏமாற்றுதல் கூடாது, அவர்களின் உழைப்பை சுரண்டக்கூடாது. இவற்றை எல்லாம் நாம் மே தினத்தின் சூளுரையாக எடுத்துக்கொண்டு அனைவரும் உழைப்பாளிகளுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.